எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவை சாப்பிடுறது தெரியுமா? இதுவும் வீண் விரயம் தான். தடை செய்யப்பட்ட உணவுகள். இந்த உணவு விஷயத்தில் அல்லாஹ் ஒரே விஷயத்தை பாடம் நடத்துறாம இருக்க, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடாதன்னு சொன்ன அல்லாஹ் எதை யார ஆதனுடைய அது ஃபர்பிடன் ஃபுட், அது தடை செய்யப்பட்ட, அதை சாப்பிடாதீங்கிறான். அதை போய் சாப்பிட்டாங்க. அதை போய் என்ன செஞ்சாங்க? மனிதனுடைய மனம் அங்கதான் இயங்குது. மனித மனம் என்ன செய்யுது? அதான் விரும்புது. இப்ப அது இதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப பேசி முடிச்சு எனக்கே ஒரு செவனப்பா கோகோலா தந்தா குடிக்கத்தான் செய்வேன். ஏன்னா நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஒண்ணு அடிக்ட் ஆயிட்டோம் என்பது வேறு, இன்னொன்று அது கிடைக்கிற அந்த சேனலை இலகுவாக்கிட்டோம். குளிர்ந்த மண்பான தண்ணி அல்லது நல்ல ஒரு நெல்லிக்காய் ஊறப்பட்ட தண்ணி கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை தான் லைக் பண்ணுவோம். அது இல்லாம இன்னைக்கு எங்க போனாலும் 10 ரூபா அவனுக்கு அது இதுன்னு அதனுடைய மார்க்கெட்டிங்க அவன் விசாலமாக்கிட்டான். இது பயம், இது மறைமுகமாக தாக்குதல், அது வேற விஷயம். அப்படின்னா நாம் நம்முடைய உணவுகளையும் குடிபானங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி லைஃப்ல பாக்குறோம், அதாவது ஒரு போர்டு போட்டா போய் சாப்பிடுறாங்கல்ல, அவன் எப்படி அறுத்தான், எப்படி என்ன செஞ்சான், பிஸ்கட் சொன்னா, அதெல்லாம் யோசி